தேர்தலின் பிரச்சார கூட்டத்திற்காக தற்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்ற நமது நாட்டினுடைய மாண்புமிகு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றார். அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். தமிழர் தம் கலாச்சார பண்புகளோடு ஈழப்பெரியகுளம், செட்டிக்குளம் ஆகிய பிரதேசங்களில் மக்கள் சந்திப்புகளை நடத்திவிட்டு இப்பொழுது இன்றைய நாளின் இறுதியாக பிரமாண்டமான இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற நமது நாட்டினுடைய எங்கள் வன்னி மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சரும் இந்த மேடைக்கு வருக வருக என உண்மையிலேயே நேரம் கால் பதிக்கவில்லை. முதலாக எமது கௌரவ ஹரிணி அமர சபைகள் எவ்வாறு செயற்பட்டன என்று வெறுமனே வரி இருப்புகின்ற, வரியை சேகரிக்கின்ற, வாடகைகளை அறவிடுகின்ற, ஒரு மூலதனத்தை திரட்டுகின்ற வங்கிகள் போன்று அங்கு செயற்பட்டார்கள். நீங்கள் விரும்பிய நேரத்தில் விரும்பிய ஒரு அமைச்சரையோ விரும்பிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ நீங்கள் சந்திக்கலாம். அதை விட வருகின்ற சுற்று அடிப்படையிலே தொடர்ச்சியாக நாங்கள் வருவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக கேட்போம். அதை நாங்கள் தீர்த்து வைப்போம். இதுதான் தேசிய மக்கள் சக்திக்கும் ஏனையவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. எனவே மக்களை போலியான பிரச்சாரங்கள், போலியான வாக்குறுதிகளை நம்பி ஏமாறாமல் நல்ல ஒரு பொருளான வாய்ப்பு, ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அதை சரியான முறையிலே நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எங்களது வரவு செலவு திட்டத்தில் இந்த திருச்செந்தூரன் வீதி எத்தனை வருடங்களாக திட்டப்படாமல் இருக்கின்றது. அதால் பிரயாணம் செய்யும் ஆயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள். நாங்கள் வரவு செலவு திட்டத்திலே ரூபாய் 43 மில்லியன் ரூபாயை ஒதுக்கி உடனடியாக காப்பீட்டு ரீதியாக அதை அமைப்பதற்கு நாங்கள் முடிவெடுத்து தீர்மானம் எடுத்து அமைக்க இருக்கின்றோம். வருகின்ற மாதத்திலே 1.22 கிலோமீட்டர் வீதியை நாங்கள் அமைக்க இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், பிரதேச சபைகளுக்குரிய நிதி பற்றாது, அவர்களுடைய வருமானம் பற்றாது. எனவே இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை பிறப்பிலிருந்து இறப்பு வரை செய்ய வேண்டிய நடவடிக்கை தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களை பார்க்காத அல்லது கவனிக்காது. எங்களது வரவு செலவு திட்டத்திலே முதலாவதாக 9 மாகாணங்களில் முதலாவதாக கூடிய நிதியினை வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கிய ஒரே ஒரு கட்சி தேசிய மக்கள் சக்தி தான். எங்களுடைய தோழர் அன்றகுமார திசாநாயக்க, அதே போல அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக பிரசன்னமாக இருப்பதும் இல்லை. கடந்த காலங்களில் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும், கடந்த காலங்களில் வெற்றி பெற்ற அமைச்சர்களோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களையோ நீங்கள் சந்திப்பதாக இருந்தால் இந்த நாட்டினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தோழர் அவர்களுக்கும் வன்னி மாவட்டத்தினுடைய Not